நீங்க என்னத்துக்கோசரம் எனக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? நீங்க குத்த மீனாலதான் என்னால எங்க மாமா உயிரையே காப்பாத்த முடிஞ்சது. நான் தான் உங்களாண்ட தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸுங்க. சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் வந்துடுறேன். ஐயோ அம்மா அம்மா ஷோ முடியலையே. ஐயோ அம்மா அம்மா தமன்னா, ஏய் தமன்னா, எந்திரிச்சு உட்கார் வா. வா எந்திரி. தமன்னா, தமன்னா. மெதுவா. தம்பி, முதல்ல கதவை சாத்திட்டு வாங்க. இது வரேன். தமன்னா, இவ்ளோ பிளான் பண்ணி கஷ்டப்பட்டு கெட்டப் எல்லாம் போட்டு இப்படி சொதப்பிடுச்சேம்மா. சொதப்பினது மட்டுமா? பாவம் தமன்னா, இப்படி அடி வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. தமன்னா, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ராணி தான். அந்த ராணியால தான் உனக்கு இப்படி ஒரு நிலைமை தமன்னா. ஆமா தமன்னா, அவதான் அங்கிருந்து அவரை ரூம் சேஞ்ச் பண்ணி வெறும் தலகாணி வச்சு உன்னை ஏமாத்திருக்கான். அக்கா, அந்த ராணி ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல. பாத்தீங்கல்ல, சூப்பரா பிளான் போட்டு மச்சான அங்கிருந்து தூக்கிட்டா. சித்தப்பா, அந்த ராணி புராணத்தெல்லாம் எடுத்தீங்கன்னா அவ்வளவுதான். மாமாவோட சேர்த்து நான் அப்படியே கொள்ளதான் போறேன். தமன்னா, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. நீ ஒண்ணு பண்ணு, முதல்ல இந்த கெட்டப்ப மாத்திட்டு நல்லா படுத்து ரெஸ்ட் எடு. எதுக்கு சொல்றேன்னா, ராணி இங்க வந்தாலும் வருவான். ஆமாம் தமன்னா, அவ கரெக்டா உன்னை எங்கன்னு கேட்டா தெரியுமா? ஆமா, இம்மா பிரச்சனை நடக்குது. மொத ஆளா தமன்னா தான் வந்து நிப்பா. அவளை காணுமே, எங்க இருக்கிறா? எங்க போனா தமன்னா? நாங்க தான் சமாளிச்சோம். தமன்னா, இதுக்கு மேலே அவளை விட்டு வைக்கிறது நமக்கு ரொம்ப ரிஸ்க். தமன்னா, நீ எதை பத்தியும் யோசிக்காம கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுமா. வாங்க வாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. சரி. அம்மா, என்ன தமன்னா இப்படி ஆயிடுச்சு? சித்தப்பா, இந்த பிளான் சுத்தப்பச்சுன்னா இன்னொன்னு நான் அவளை விட மாட்டேன். தமன்னா, நீ பிளான் பண்ண மாதிரி உன் மாமா முடிச்சிட்டியா? அந்த மீனை எடுக்க உங்க வீட்டுக்கு காலையில வந்தா சரியா இருக்குமா? இல்ல ஹிட்டி, நான் நினைச்சது ஒண்ணு, இங்க நடந்தது ஒண்ணு. அங்க உள்ளவங்களுக்கு அந்த மீன் தான் வர்ற ஆபத்தை காட்டி கொடுத்துருக்கு. மீனா? ஆமா தமன்னா, அந்த மீன் சகுன மீன். அப்ப முதல்ல அந்த மீனை தான் இங்கிருந்து தூக்கணும். இல்ல, என்னால இப்ப முடியல. நம்ம இத பத்தி காலையில பேசுவோமே. சாரி தமன்னா, அந்த சித்தார்த்து கிட்ட இருந்து காப்பாத்த நானும் மனோவும் உன்னை அடிச்சிட்டோம். ரொம்ப வலிக்குதா? சரி, நீ பெயின் கில்லர் டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடு. காலையில எல்லாமே சரியா போயிடும். நான் வரட்டுமா? எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். நம்ம போட்ட பிளான் எப்படி சொதப்பிடுச்சு. மாமாவை எப்படியாவது முடிக்கலான்னு பார்த்தா இந்த தர்ஷினி வந்து நம்ம பிளான் மொத்தத்தையும் கெடுத்து விட்டது மட்டும் இல்லாம சித்தார்த் கிட்டயும் அடி வாங்க வச்சுட்டா. தமன்னா, ஏதாவது யோசி தமன்னா, விடக்கூடாது. தோத்து போயிட்டேன்னு நினைக்க ஆரம்பிச்ச அப்புறம் தோத்துக்கிட்டே தான் இருப்பேன். இத பத்தி யோசிக்காத. வெற்றி மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியணும் தமன்னா. ஏதாவது பண்ணணும். அதான் சரி.
டீம் வந்தா இந்த இடமே சர்வ நாசமாயிடும். அந்த பிசாசு வந்து இறங்குனதுனால இந்த போர்டு எரிஞ்சு போயிடுச்சா? இந்த ரூம்ல என்ன நடந்திருக்கும்? நான் யோசிச்ச மாதிரியே தான் எல்லாம் நடந்திருக்கு. மாமாவை முடிக்கணும்னு போய் நான் வசமா சிக்கி சின்ன பின்னமாயி அசிங்கப்பட்டு தான் வந்திருக்கேன். மும்மி இல்லாதப்போ இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? யார் வேலையா இருக்கும்? வேற யார் இதை பண்ணிருக்க முடியும்? இது எப்படின்னு புரியலையே. ச்சே, ருத்ரா கிட்ட கேட்கலான்னு வந்தா இந்த ஓஜா போடு வேற உடைஞ்சு கிடக்கு. ருத்ரா கிட்ட பேச வேற வழி எதுவுமே இல்லையே. ஐயோ, என்ன பண்றது இப்போ? ராணி, அந்த பொம்மையவே அழிச்சிட்ட. நீ எல்லாம் ஏமாத்திரம். உன்னையும் உன் வயித்துல இருக்கிற அந்த கருவையும் என்ன பண்றேன்னு பாரு. எங்க உண்மையெல்லாம் தெரிஞ்ச மாமாவையும் முடிச்சாதான் எங்க ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீரும். உனக்கும் மாமாவுக்கும் கூடி சீக்கிரமே முடிவு கட்டுறேன். உனக்கு முடிவு கட்டாம நான் ஓய மாட்டேன் ராணி. உன் முடிவு ஏன் கையில தான். என்னது இப்படி ஒரு கெட்ட கனவு வருது? ஷோ, ராணி வயித்துக்குள்ளார பாப்பா இருக்குது. டென்ஷன் ஆகாத, அமைதியாரு, கூலாரு. ஓகே. என்ன பாப்பா பயந்துனியா? அதெல்லாம் ஒண்ணே ஆகாதுன்னா நீ பதட்டப்படாம தூங்கு. அமைதியா ராணி, நீ கூலா இருந்தாதான் உன் வயிற்றுக்குள்ளார இருக்கிற பாப்பாவும் கூலாருவோம். கூல் கூல், உனக்கு ஒன்றும் இல்லை. சித்தப்பா, கொஞ்சம் வேகமா போங்க. போறேன், இரு. வேகமா போங்க. போறேன், ஏற்கனவே வேகமா தானே போய்கிட்டு இருக்கேன். என்ன தமன்னா, திடீர்னு நடுராத்திரியில ஃபோன் பண்ணி உடனே வாங்க வெளியே போகணும்னு சொன்ன? எங்க போறோம்? இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்குவீங்க. தமன்னா, இதே தான் நானும் கார்ல ஏறினதுல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா எதுவுமே சொல்லாம வந்துகிட்டு இருக்க. அங்க வந்து நடக்கிறத பார்த்தாலே உங்களுக்கே புரியும். எனக்கு நீ தெளிவா சொன்னாலே புரியாது. இதுல சஸ்பென்ஸ் வேற. தயவு செஞ்சு எங்க போறோம்னு சொல்லு தமன்னா. இங்க பாருங்க, நம்ம ஒருத்தரை பார்க்க போறோம். எதுக்காக? ராணியும் அவ வயித்துல வளர குழந்தையையும் கொல்றதுக்கு. என்ன நீ அவளை காப்பாத்ததான் அந்த பொம்மையே இல்லையே, அப்புறம் எதுக்காக வேற ஆளை வச்சு கொல்லணும்? தமன்னா, அவளை நாமளே கொன்னுடலாம் தமன்னா. இல்ல சித்தப்பா, அது முடியாது. என்னது முடியாதா? ஆமா சித்தப்பா, அதுக்காக தான் நாம இப்ப அந்த ஹிட்டிஸ்ட பார்க்க போயிட்டு இருக்கோம். அங்க போனாலே உங்களுக்கு விஷயம் என்னன்னு தானாவே தெரியும். அதனால நான் சொல்ற இடத்துக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமா போங்க. ஐயோ, இவ என்ன பண்றா ஏது பண்றான்னு ஒண்ணுமே புரியலையே. பொம்மியை அழிக்க அவளை பணையம் வச்ச மாதிரி இந்த ராணியை அழிக்க என்ன பணையம் வச்சிருவாளோன்னு பயமா இருக்கு. கடவுளே, மீன் வலைக்கு பயந்து குழம்புல குதிச்சா மாதிரி ஆயிட போகுது. நீதான்ப்பா என்ன காப்பாத்தணும்.
சித்தப்பா கொஞ்சம் புலம்பாம போறீங்களா? ஐயோ கடவுளே, மனசுக்குள்ள புலம்னா கூட கண்டுபிடிச்சிருவா போல இருக்கு. பேய்ங்க கூட சகவாசம் வச்சதுனால வர வர இவளும் அப்படியே மாறிக்கிட்டு வரா. இங்க பாருங்க, நேரா போய் லெஃப்ட் போங்க. சீக்கிரமா, கொஞ்சம் வேகமா போங்க. ஆ, இதோ போறேன். என்னது பாம்பு விரட்டி வேற நீலத்தை கக்குது. அப்ப இந்த வீட்டுக்குள்ள விஷ ஜந்துவோட ஆதிக்கம் இருக்கா? ராணி, உன்னோட பிபி ரொம்ப ரைஸ் ஆயிருக்கு. அது குறையணும்னா நீ கொஞ்சம் காமா இருக்கணும். ப்ளீஸ் காமா இரு. ராணி, நீ என்னத்துக்கோசரம் எப்படி டென்ஷன் ஆகுற? வயிற்றுக்குள்ளார பாப்பா இருக்கு சொல்ல இப்படிலாம் டென்ஷன் ஆகக்கூடாது. நீ கூலாகு கூலாகு. ராணி கூல் கூல். ராணி கூலாகு கூலாகு. ஒன்றும் இல்லை. பொம்மியக்கா, என்னக்கா என்னத்துக்கோசரம் இப்படி ஒரு கனவு வந்துச்சு? இப்பதான் எல்லா பிரச்சனையையும் நீ இந்த பஞ்சபூத பூஜைய பண்ணி முடிச்சு வச்சிட்டேன்னு நிம்மதியா இருந்தா, இப்ப என்னடானா சம்பந்தமே இல்லாம என்ன ஒரு பாம்பு வந்து கொத்துறா மாதிரி கனவு வருது. நான் சாவறதுக்கு எல்லாம் பயப்பில்லக்கா. என்ன நம்பி ஒரு கருவை நீ உள்ளுக்குள்ளார குத்துகிற, அதுக்கோசரம் தான் எனக்கு பயமா இருக்குது. என்னவா இருந்தாலும் நீதான்க்கா எனக்கும் பாப்பாவுக்கும் கொலசாமியா இருந்து காப்பாத்தணும். எனக்கு இம்மா ப்ரெஷர் இருந்தா வயிற்றுக்குள்ள இருக்கிற பாப்பாவுக்கு நல்லது இல்ல. அதுக்கோசரம் தான் நான் உன்னை பாக்குறேன். உன்னை பார்க்க சொல்ல மனசு லேசா இருக்கிற மாதிரி இருக்குது. இங்க பாரு, நீயும் தண்ணிய சிவப்பு நிறமா காட்டி என்ன பேஜாரு பண்றாத, சரியா? நீ இந்த வீட்டுக்குள்ளார வந்ததுல இருந்து எனக்கு எம்மா விஷயத்துல நல்லது எது கெட்டது எதுன்னு காமிச்சு குத்துக்கிற. எனக்கு எம்மா உதவி பண்ணிக்கிற தெரியுமா? உண்மையிலுமே சொல்லணும்னா நீ எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்ட. உன்னை பார்க்க சொல்ல மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீ அப்படிக்கா இப்படிக்கா ஓட சொல்ல நீ என்ன துரத்தின்னு வந்து பிடிக்கிற மாதிரி சந்தோஷமா இருக்குது. பாப்பா, நீ உள்ளுக்குள்ளார இருந்து இந்த மீனை பாரேன். எம்மா அழகா நீந்தது பாரு. இப்ப நார்மல் ஆயிடுச்சு. லம்பா சிங்கி ஃபாரஸ்டா. ஐயோ, என்ன எதுக்காக இப்படி அலறீங்க சித்தப்பா? என்ன தமன்னா, அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில ஆந்திரா காட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டுருக்க. அந்த ஹிட்டிஸ்டுங்க இங்கதான் இருக்காங்க. அப்போ
நாம இவ்வளவு தூரம் அவங்கள தேடி தான் இங்க வந்துகிட்டு இருக்கோமா? ஐயோ, ஏதோ பெரிய சம்பவமா இருக்கும் போல இருக்கு. அடச்ச, அந்த பொம்மையை அழிச்சதுக்கு அப்புறமும் பிரச்சனை மட்டும் ஓயவே மாட்டேங்குதே தமன்னா. எப்போ எது நடக்குமோன்னு டென்ஷனாவே இருக்கு. சித்தப்பா, நீங்க சொல்றது உண்மைதான். என்னதான் பொம்மையோட கதை முடிஞ்சாலும் நம்மளால ராணி வயித்துல வளர்ற குழந்தைய கொல்லவே முடியாது. ஐயோ, என்ன சொல்ற தமன்னா? ஆமா சித்தப்பா, அந்த குழந்தை மட்டும் இல்ல, ராணியை கொல்றதும் கஷ்டம்தான். என்ன தமன்னா இது? அந்த பொம்மை இருக்கும்போது இப்படி சொன்னா கூட ஒரு அர்த்தம் இருக்கும். அவ கதையை முடிச்சதுக்கு அப்புறமும் நீ இப்படி பயமுறுத்திக்கிட்டு இருக்க. அப்ப நீ விஷம் குடிச்சது, இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பொம்மையை அழிச்சதெல்லாம் வேஸ்ட்னு சொல்றியா? அப்படின்னா அந்த அல்லலிம் வந்து அப்படி என்னதான் பண்ணாரு? ஷோ, கொஞ்சம் அமைதியா இருக்க பாருங்க. நானும் உங்கள மாதிரி அவசரப்பட்டு அந்த ஹிட்டிஸ் கிட்ட கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? சொல்லு தமன்னா, என்ன விஷயம்? அந்த பொம்மைய உங்க அல்லலீம வச்சு அழிச்சாச்சு. ம், இப்ப அந்த ராணியையும் அவ வயித்துல இருக்கிற குழந்தையையும் ஏவல ஏவி விட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணி அழிச்சிருங்க. அதுக்கு தான் நான் உங்களை கூப்பிட்டேன். அதை செய்யறதுக்காக நாங்க ஏற்கனவே முயற்சி பண்ணிட்டோம். ஆனா அது ஒண்ணும் அவ்வளவு ஈஸியா செய்யற காரியம் கிடையாது. என்ன ஹிட்டி சொல்றீங்க? ஆமா தமன்னா, முதல்ல இந்த விஷயத்த நானும் சாதாரணமா தான் நினைச்சேன். ஆனா அந்த பொம்மி அந்த பொண்ணு ராணிக்காக செஞ்ச பஞ்சபூத பூஜையோட அருளால அந்த ராணி வயித்துக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு அதீத சக்தி கிடைச்சிருக்கு. அப்போ ராணி வயித்துல இருக்கிற குழந்தைய அழிக்கவே முடியாதா? அதை தெரிஞ்சுக்கதான் நான் இன்னைக்கு ஒரு யாகத்தை வளர்த்து ஏவலை வர வச்சு தெரிஞ்சுக்க போறேன். அதனால அந்த நேரத்துல நீ இங்க இருந்தா நல்லா இருக்கும். ஆம். இதுதான் நடந்தது. என்ன தமன்னா இது? சரியான குட்டிச்சாத்தானா இருக்கும் போல இருக்க. பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்மள இந்த பாடுபடுத்துது. வயத்துக்குள்ள இருக்கும் போதே அதுக்கு இவ்ளோ பெரிய சக்தியா? நாம நினைச்சது எதுவுமே நடக்காது போல இருக்கு. சித்தப்பா, நீங்க தேவையில்லாம பயப்படாதீங்க. எந்த சக்தியா இருந்தாலும் அதை அழிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாம இப்ப போயிட்டு இருக்கோம். அங்க போய் அந்த ஏவல் கிட்ட என்ன பண்றதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் உங்க திருவாயை முடிக்கிட்டு கொஞ்சம் அமைதியா வாங்க. போறேன். ஐயோ, ஏற்கனவே இந்த கார் போற ஸ்பீடுக்கும் இந்த இருட்டுக்குமே நமக்கு வயித்த கலக்குது. எதுக்கும் நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இந்த நேரத்துல யாரா இருக்கும்? நான் தான் ராணி வந்துக்கிறேன். கொஞ்சம் கதவு திறக்கிறீங்களா? சொல்லுங்க. நான் உங்களாண்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். வாங்க. வாங்க. இங்க பாருங்க, நாளைக்கு விடிஞ்சதுமே வீட்டுக்குள்ளார இருக்கிறவங்களாண்ட நான் உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அது வந்து நீங்க ஒன்னும் பயப்பட வேணாம். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இந்த விஷயத்த நான் அவங்களாண்ட எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லிக்கிறேன். இத சொல்றதுக்கா இப்ப நீங்க வந்தீங்க? ஐயோ, நான் இதுக்கோசரம் வரல. ஒரு முக்கியமான விஷயத்த கேட்டு போலான் தான் வந்தேன். என்னது? அது வந்து ஓ, இததான் பாம்பு விரட்டி வேரும் காட்டுச்சா? என்னது இது? என்னமோ கொட்டி கிடக்குது. இத பத்தி இப்ப ராணி கிட்ட சொன்னா ராணி பதட்டமாயிடுவா. அது அவ வயித்துல இருக்கிற குழந்தைய பாதிக்கும். அது ஒண்ணும் இல்ல, நான் கொண்டு வந்த மருந்து பேக்ல இருந்து அது கொட்டிக்கிச்சு. சரி, அதை விடுங்க. நான் ஒருத்தி நம்பூதிரி பாப்பாக்கு ஆயுள் கண்டோ இருக்குன்னு சொன்னதை நினைச்சு பயந்து போய்கிறேன் போலகுது.
அதுவும் இல்லாம எம்மா பூஜைலாம் பண்ணோம். அதுல கூட நிறைய பிரச்சனைங்க வந்ததுனால தான் எனக்கு இப்படியெல்லாம் கனவு வந்துக்குதுன்னு நினைக்கிறேன். என்னமோ என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. எல்லாத்தையும் என் பொம்மி அக்காவும் நான் கும்பிடுற சாமியும் தான் பார்த்துக்கணும். சாரி, இந்த நேரத்துல வந்து உங்க தூக்கத்தை வேற நான் கெத்துட்டேன். நீங்க பார்த்து தூங்குங்க. இந்த வேறு காட்டினதுக்கும் ராணி சொன்னதுக்கு சம்பந்தமான அந்த விஷ ஜந்துவை முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த கருட வேற இந்த வீட்டு வாசல்ல இப்பவே போய் கட்டி விடணும்.